இட்லியும் தோசையும் கொடுத்து விட்டேன். சரி சரி, மதியானத்துக்கு என்ன வைக்க போற? ஆட்டை இறைச்சி தான் வைக்கணும், வேற என்ன வைக்க முடியும்? சரி, நானும் கூட வந்து ஏதாவது ஒத்தாசை பண்ணட்டுமா? ஓ ஒத்தாசை ஒன்றும் தேவையில்லை, நானே வச்சுக்கிடுவேன். 2 நாள் அது கம்பெனிக்கு போய் அங்க போ, வழியே பாரு. அத நிசா போனுக்கு மேல போனை போட்டுக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் போ. நான் மட்டும் கம்பெனிக்கா? அவ மீனாலாம் வர முடியாது, அவ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகணுமா. மீனாக்கு தேர்தல் வேலையே தலைக்கு மேல இருக்குது. அவ வேற இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போன்ட்டு கிடக்கா, கூட நம்மளையும் கூப்பிடுதா. இன்னைக்கு நம்ம தான ஓட்டு கேட்கவே, நம்ம மாமியாரை போக சொல்ல வேண்டியதானே? அத்தை இல்லாமலா? அத்தை போறாவ, இருந்தாலும் கூட நம்மளையும் வர சொல்லுதா. மீனா குட்டி ஒரு ஆளு போதும், ஒரு ஆளே சமாளிச்சிருவா. எனக்கு நீ கம்பெனில வேலை கிடக்குது, நான் கிளம்புறேன். விடவே மாட்டா, எனக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயே ஆகணுமா. பாரு, புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கான். வண்டிக்கு பின்னாடி ஒரு நாதி இருக்காது, நம்ம குடும்ப ஆட்கள் நின்னா மட்டும்தான் உண்டு. என்னடா ஓட்டு கேட்க வந்திருக்காவ, ஒரு நாதிய காணும். அப்ப இவ புது கட்சின்னு சொல்லி ஓட்டு போடாம போயிருவாவ. அதான் சொல்லிட்டு இருக்கா, பின்னாடி நிறைய பேர் போகணும் வா. அதுக்குதான் நம்மளால கூப்பிடுறாளா? பின்ன வண்டிக்கு பின்னாடி ஒரு 10 பேர் போக வேண்டாம்? விளங்குமட்டி. இங்க பாரு தமிழே, பாவம் காலை வச்சுட்டா, இனி ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம சப்போர்ட் இருந்தாதான் முடியும், வா. பாவமாதான் இருக்குது, இருந்தாலும் இவளுக்கு இது புது அனுபவம். எப்படி சமாளிக்க போறா? அரசியல்ல ஆனாவனா கூட அவளுக்கு தெரியாது. செய்தியில அரசியலை பத்தி பேசினாலே போர் அடிக்குது, வேற சேனலை மாத்தும்பா. இப்ப என்னன்னா இவளே அரசியல நிக்கா, எப்படி பாத்தியா? பிள்ளை பயந்து போய் தான் மட்டும் இருக்கா, ராத்தூக்கம் இல்லாம தான் அலைதா. என்னட்டி சொல்ற? பயத்துல அவளுக்கு ராத்தூக்கம் வரமாட்டேங்குது. ஜெயிப்போமோ ஜெயிக்க மாட்டோமோ, அவமானப்படுறோமோங்கிற பயமெல்லாம் அவளுக்கு வந்துட்டு. என்ன செய்ய, நின்னுட்டா ஜெயிக்கணுமே, எதிரியை தோக்கடிக்கணுமே, அதுக்கு தான் கடந்து போராடிட்டு இருக்கா. நம்ம முழு சப்போர்ட் பண்ணுவோம் டி, அவளுக்கு நாம இருக்கோம். அதுக்கு தான் சொன்னேன், சீக்கிரம் கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு வா, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகணும். நம்ம எல்லாம் கூட இருந்தாதான் கொஞ்சம் தைரியமா இருப்பா. அவ மீனா குட்டியும் அவ கூட படிச்ச பிள்ளைலாம் கூட்டிட்டு வரேன்னு இருக்கா. எல்லாரும் போனாதான் முடியும், எல்லாரையும் வர சொல்லி லீவ் விடு கம்பெனிக்கு. சரி சரி, கம்பெனில வேலை பார்க்க பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுட்டு எங்க கூட பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவோம். மீனாக்குனா கட்டாயமா எல்லா பிள்ளைங்களும் வருவாங்க, சிலத்தையும் சொல்லி கூட்டிட்டு வா. சரி, என் மௌனம் வருவானே, சாப்பாடு வச்சு கொடுத்துரு. ஆத்திரேஸ் மாதிரி சாப்பிட கறவே, சரியா? நான் பாத்துக்கிறேம்மா, நீ கிளம்பு. பிள்ளையா சோகமா வருது. என்னடி சோகத்தின் சீக்கிரமா வரியா? என்னத்துக்கு? அக்கறைக்கு இக்கரை பச்சை பத்துக்க. ஏன்டி என்னாச்சுது? நீயே பாரு தமிழ், நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது எப்பண்டா பணக்கார ஆகும்னு ஆசை இருந்தது. இப்போ பணக்கார ஆயிட்டோம், ஆனா அந்த பழைய வாழ்க்கை திரும்ப வாழ முடியலையேன்னு மனசு ஏங்குது. ஏண்டி இப்பவும் சந்தோஷமா தானே இருக்க? என்னடி ஏன் ஒரு மாதிரி பேசுற, என்னாச்சுது? கஷ்டப்படும் போது எல்லாத்தையும் பார்த்தா ஆசையா இருக்கும், ஆனா சந்தோஷமா இருப்போம். அத பார்த்தே சந்தோஷப்பட்டுருவான். இப்ப எல்லாமே இருக்கு, அந்த சந்தோஷத்தை தவிர. ஏன்டி ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? தேர்தல் பயத்துல பேசிக்கிட்டு இருக்கியோ? அதுல நான் எப்படி ஜெயிச்சுறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. பரவாயில்லை, நீ இப்படி பேசிட்டு இருக்க? எப்பமாதான் நான் வீட்டுக்கே வரேன், இவ கம்பெனியே தஞ்சன்னு கிடக்கா. நீ வீட்டு வேலையும் பார்த்து கம்பெனி வேலையும் பார்த்து மாடா உழைக்கிற. என்ன செய்ய, காலம் அப்படித்தானே இருக்குது. முன்னாடி ஒரு தோசை வாங்கி திங்கிறதுக்கு நம்மகிட்ட துட்டு இருக்காது. ஒத்த தோசைய வாங்கி வச்சுக்கிட்டு 3 பேரும் ஆளு கொஞ்சமா தின்னு வயிற்ற நிறைப்போம். ஒரே தட்டுல 3 பேரும் சாப்பிட்டோம். இன்னைக்கு தோசை இருக்குது, ஆனா 3 பேரும் ஒன்னாதான் சாப்பிட மாட்டோம்ல. முன்னாடி எல்லாம் என்னைய தனியாவே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, நம்ம 3 பேரும் ஒன்னாதான் பார்க்க முடியும். இப்பதான் நம்ம 3 பேரும் ஒன்னாவே யாராலையும் பார்க்க முடியல பாத்தியா? இப்பமே இப்படி இருக்கு, நம்ம புள்ளையில வளர்ந்து அது வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒத்துக்கத்தை பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கும் போலுக்க. முன்னாடிலாம் 1 மணி நேரம் உங்க கூட இருக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்ப 3 நாள் கழிச்சு பார்த்தாலும் ஒண்ணு தோண மாட்டுக்கு பத்தியா? ஏன் தமிழே, நம்ம நட்பு பழைய மாதிரி இல்லையே? என்ன யார் டீச்சர்னா? இப்பதான் அதிக பாசம் இருக்குது, உனக்கு புரியல. இப்போ நமக்கு பொறுப்பு அதிகம், அதான் இப்படி இருக்கும். மத்தபடி பாசம்னா ஒண்ணும் குறையல. நீ எங்கேயாவது சுத்தினாலும் பாதுகாப்பா சுத்துறங்கனால தான் நாங்க நிம்மதியா இருக்கோம் டி. ஆமாட்டி, எங்களை விட உனக்கு பாதுகாப்பான நிறைய துணிகள் கிடைச்சிருக்கனால தான் நாங்க நிம்மதியா இருக்கோம். அந்த விக்கி பொண்ணுகிட்ட கூட தான் சுத்துவ, அவனை விடவா உன்னை பாதுகாப்பா யாரும் பாத்திர முடியும்? இல்ல உனக்கு ஒண்ணு அவனை விட்டுவானுவலா? அந்த சந்தோஷத்துலயும் நிம்மதியில தாண்டி நாங்க பாட்டுல இருக்கோம். ஒருவேளை இந்த தேர்தல நான் தோத்துட்டா, ஏன் நாம பார்க்காத தோல்வியா?
நம்ம நிறைய தோல்வி பார்த்தாலும் நிறைய வெற்றியும் பார்த்துருக்கோம். இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தல நீ ஜெயிப்பங்கிற நம்பிக்கையிலயும் சந்தோஷத்துலயும் நாங்க இருப்ப மாட்டி. ஆனா நம்ம சொத்தை பாதி அழிச்சிட்டேன்னு பாரு. சொத்து போனா போட்டோம், அது நீ கஷ்டப்பட்டு உருவாக்குன சொத்து தானே, பரவாயில்ல. நீ கஷ்டப்பட்டு உருவாக்குன சொத்து உனக்கே இல்லைன்னா அது இருந்தா என்ன போனா என்ன, விட்டு தள்ளு. அப்போ உங்களுக்கு வருத்தம்லாம் இல்லையா? இப்படிலாம் பேசிட்டு இருந்தா ஓடி விட்டு அடிச்சுட மாட்டேங்க. இங்க பாரு, நம்ம தேவைக்கு தான் சொத்து, பொத்தி பொத்தி வைக்கிறது இல்ல. இந்த சொத்து நீ கஷ்டப்பட்டு உருவாக்குனது, அது உனக்கு தான், புரியுதா? ஆனா இதுல உங்க உழைப்பு இருக்க, நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. உன் பணம் என் பணம்னு பிரிச்சு பேசின தொலைச்சு வந்தாச்சு. இங்க பாரு, நீ சொத்தையே அழிச்சிட்டு வந்தாலும் எங்களுக்கு கவலையே கிடையாது. நீ எங்களுக்கு முழுசா வந்தா போதும், நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு போதும், புரியுதா? இன்னொன்னு நீ ஜெயிப்ப, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எத்தனை வசந்தி நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துருவோம், போராடி தான் பாப்போமே, ஒரு கை பாத்துருவோம் இந்த தேர்தலையும். என்னடி சவால் இல்லாத வாழ்க்கலாம். இங்க பாரு, உன்கிட்ட இருக்க துணிவும் தைரியமும் எங்க கிட்ட இல்ல, உன்கிட்ட இருக்கு. எங்க கிட்ட இல்லாதது உன்கிட்ட இருக்கேன்னு நினைச்சு நாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். போறியா? ஆமாட்டி, சத்தியமா எங்களால இதை செய்ய முடியாது. ஆனா இப்ப நீ நிக்கிற பாரு, அது நாங்களே நின்ன மாதிரி இருக்குது. ஆமாட்டி, இந்த தேர்தல்ல நாங்களே நின்ன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். நீ வேற எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமாட்டி? பாதி சொத்து அழிஞ்சிரும் நினைக்க. முழு சொத்து அழிஞ்சாலும் மறுபடியும் என்னால உருவாக்க முடியும். நீ கவலைப்படாம வேலையை பாரு. எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்னடி? ஒரு நாளாவே அந்த பழைய வாழ்க்கைய வாழணும் போல இருக்குது. ஒரே ஒரு நாள் அந்த வாழ்க்கைய வாழ்ந்துடணும் போல தோணுது தமிழே. ஏன்டி தோல்வி பயம் வந்துட்டா உனக்கு? ஜெயிக்கிறனோ தோக்குறனோ எனக்கு தெரியாது. ஆனா தோத்துட்டா நான் நிம்மதியா இருந்துக்கிட மாட்டேன். அது எனக்கு தெரியும். இந்த சந்தோஷம் என்கிட்ட இருந்து போயிடும்னு எனக்கு தெரியும். அதான் அதுக்கு முன்னாடி இந்த பழைய வாழ்க்கை வாழணும் போல எனக்கு இருக்குதே. நீ தோத்தாலும் ஜெயிச்சாலும் எங்க மீனாதான். நீ ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கையில நாங்க இவ்வளவு படத்தை செலவழிக்கல. நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணும்ங்கறதுக்காக தான் இத பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத பாரு, ஜெயிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருப்பியோ அதே மாதிரி தோத்தாலும் சந்தோஷமா இரு. வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மேடு பள்ளம் ஏற்ற தாழ்வு எல்லாம் இருக்கதான் செய்யும். இன்னைக்கு தோத்தா நாளைக்கு ஜெயிப்ப, புரியுதா? ஒரே ஒரு வாட்டி நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துருவோமா? திரும்ப வாழ முடியாம போயிட்டுனா ஐயோ எனக்கு ஒரு நாளாவது வாழ்ந்துருக்கலாமேன்னு எனக்கு எதுவும் தோணிடக்கூடாது தமிழே. ப்ளீஸ் தமிழே, என் உள் மனசு சொல்லுது எனக்கு பழைய மீனாவா வாழணும் போல இருக்கு. பழைய மீனாவா, பழைய தமிழா, பழைய செம்பவழியா வாழணும் போல இருக்குது. ப்ளீஸ். உன்முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு. என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னால, எப்போதும் ஒன்ன தொட்டு பாட போறேன் தன்னால. உன் விருப்பம் அதுனா நம்ம அப்படி ஒரு நாள் வாழ்ந்துடலான்ட்டி. எப்படி ஒன்னா இருந்தோம்ல, நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்லன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவுதான் இருந்தோம். அந்த அன்னைக்கு நீ மருமவா இந்த தேர்தலை எப்படியாவது ஜெயிச்சவனு பணத்தை தண்ணியா செலவச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம கிட்ட இல்லாத பணமா? இவ்வளவு நாள் அரசியல் இருந்து நான் சம்பாத்தி பண்ணதான் எதுக்கு? சும்மா தண்ணியா செலவழி, பாத்துக்கலாம். அதுதான் நான் தாராளமா செலவழிக்கிறேன். அவ பணத்தையும் செலவழிச்சு அவ குறுக்கு புத்தியும் நல்லாவே செலவழிக்கிறா. இந்த அன்னைக்கு எங்கதான் தேடி பிடிச்சி மருமக்க மரம் எடுப்பாதோ தெரியல. அவ வர்ற வரத்துக்கு அவளா ஒரு பொம்பளை, அவளுக்கு போய் நீ பயப்படுறிய? சுண்டைக்கா சைஸ்ல இருக்கா, அவளுக்கு போய் நீ பயந்துட்டு இருக்கிய? சுண்டைக்கா சைஸா? அவ பண்ற வேலையெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா என்ன? அவ என்ன பண்றா யாது பண்றான்னு நம்மளால யூகிக்கவே முடியாது. நாம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அவ செய்யறது வேற. நாம நினைக்காததான் அவ செய்வா. யாருக்கிட்ட கவனமா இருக்கோமோ இல்லையா, அந்த சுள்ள கத்திரிக்கா கிட்ட கவனமா தான் இருக்கணும். அதுக்கு உடம்பு முழுக்க மூளைதான். போதாக்கலைக்கு கூட அந்த பொண்ணு தர விக்கி, அந்த தருணு, இப்போ அந்த டேனியல் வேற. டேய் நீ ஆம்பளை தானடா, என்னடா இப்படி பயந்து சாவுற? பயத்தை கொடுக்கறானே அந்த மீனா, எனக்கு பயத்தை கொடுக்கறா. அவன் என்ன பண்ணுவா யாது பண்ணுவான்னு என்னால யூகிக்கவே முடியல. அந்த கல்யாணத்தை ஈஸியா தடுத்து அந்த தேன்மொழிய காலத்துக்கு நம்ம வீட்டை கொண்டு அடிமையா போட்டுதான்னு பார்த்தேன். இந்த பொண்ணு தெரியவன் எங்கதான் ஃப்ரெண்டு பிடிச்சாலும் தெரியல. அவனை ஃப்ரெண்டு பிடிச்சி அவனை வச்சு கோயில் வச்சு தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். சரி தேர்தல் நாமினேஷன் எப்படி பண்றான்னு பாக்கலான்னு அடியால செட் பண்ணி பணத்தை கொடுத்து எல்லா ஏற்பாடும் பண்ணிருந்தேன். அந்த விக்கியும் தரணியும் கூட கூட்டு போய் அந்த வேலையை முடிச்சுட்டான். இப்படி நான் நினைக்கிறதுலாம் மண்ணடி போட்டுக்கிட்டு இருக்காள, நான் என்ன பண்ணிட்டோம்? பயம் வராம என்ன பண்ணோம்? அவ இருந்தா பயப்படுவேன். போட்டுக்கிற சொல்றீங்க, அது முடிஞ்சிருந்தா என்னத்துக்கு நான் இப்படி புலம்பிட்டு இருக்கேன்? ஏதோ ஒட்டிக்கிட்டே பிறந்த மாதிரி அந்த பொண்ணு தரையும் விக்கினா கூட இருக்கானோல.
போதா குறைக்கு அந்த தருணு இப்போ அந்த டேனியல் இவங்க 4 பேருக்கு நடுசுலதான் அவன் நிக்கவே செய்யறா. இவனோட மீறி அவளை போட முடியுமா? போட்டுட்டா அதான் எப்படிப்பா? அதான் அவன கூடயே இருக்கானுல. என்ன எப்போதும் ஒன்னாவேவா இருக்கானுவ? திசை திருப்பிட்டு போட்டு தள்ளுடா. அவ ஒருத்தைய போட்டு தள்ளிட்டேன்னா வேலை மிச்சம். நடக்கட்டும். முடியுமா? கேவலம் ஒரு பொங்கலைய போட்டு தள்ளுறதுக்கு முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உங்களுக்கு அவளை பத்தி தெரியல, அதான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏன்டா தெரியாது? அந்த அன்னக்கிளி தேர்ந்தெடுத்துட்டானா அவ அன்னக்கிளி மாதிரி தான் இருக்கணும்னு எனக்கு தெரியும். தெரியுதுல்ல? அன்னக்கிளி மாதிரி இருப்பான்னு தெரியுதுல்ல? 40 வருஷம் 40 வருஷம் நீங்களும் போட்டு தள்ளினான்னு பாத்துட்டு இருக்கீங்க. உங்களால முடிஞ்சது. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்டா. அன்னக்கிளிய போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு 40 வருஷம் ஆயிருக்காது. 40 நொடி போதும். எனக்கு அவ உசுறு இல்ல. அவ என் காலில் விழணும். அவ என் காலில விழணும். அதுதான் எனக்கு வேணும். என் காலை பிடிச்சுக்கிட்டு அவ கெஞ்சணும். என் காலை அவ பிடிக்கணும்டா. என்ன வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனல்ல, அப்போ போட்டு தள்ளு நீங்க நினைக்கல. போட்டு தள்ளு நினைச்சிருந்தா அவ 20 வருஷம் பூசண விட்டு தனியா இருந்தால அப்பமே போட்டு தள்ளி இருக்கலாம்டா. அவ தனியா இருக்கும் போது கூட அவ கெத்து குறையல, அவ தன்மானம் குறையல. இப்படி இருந்தா தெரியுமா? வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த அன்னைக்கிளி என் காலில் விழுந்து கெஞ்சணும். என் காலை பிடிச்சுக்கிட்டு அவ கதறணும். ஏய், என்னடி சிரிப்பே? உலகத்தை நினைச்ச சிரிப்பா வருது. உங்களுக்கு சிரிக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உன் பிறப்பை நீ தேர்ந்தெடுக்க முடியாது, உன் இறப்பையும் நீ தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த தகப்பனுக்கும் தாய்க்கு நான் பிறக்கணும்னு உன்னால தேர்ந்தெடுக்க முடியாது. நீ எனக்கு கட்டளை போடுற. என்ன ஓலறிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி மிருகமாதான் வளர்ந்து நீ பண்ணி தெரிஞ்சிருந்தா கருவிலை அடிச்சிருப்பேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணுல பிறக்கும் போது அவன் நல்லவனும் தீயவனும் ஆவது அவ தாய் வளர்ப்பல. நான் வளர்த்திருந்தா என் மூத்த பிள்ளை மாதிரி நீ நல்லவனா இருந்திருப்ப. உன்னை வளர்த்தது ஒரு மிருகமாச்சே, அதான் நீயும் மிருகமா வளர்ந்து நிக்கிற. என் மூத்த பிள்ளை இருந்த வயசுலதான் நீ இருந்து நினைக்கும் போது அருவருப்பா இருக்குது. ஒன்னு சொல்லட்டா, நீ வீரனே கிடையாது. நீ ஒரு முட்டாள் கோலை. வடி கட்டின முட்டாளே. வீர யாரு தெரியுமா? என் புள்ள மதனே. எப்படி சொல்றேன்னு பாக்குறியா? உன்னை வளர்க்குற மாதிரிதான் மதனியும் வளர்த்தாரு உங்க அப்பா. தீர மட்டும் தான் சொல்லி கொடுத்தாரு. போடான்ட்டு போய்ட்டான் பாரு என் புள்ள. அவன் வீர. நான் நேர்மையா தான் இருப்பேன், நேர்வழியில தான் இருப்பேன் போனா பாரு. இந்த அரக்கனை எதிர்த்துட்டு அவன் வீர. போடா, நீயும் வேண்டாம், உன் சொத்து வேண்டாம், நான் நேர்வழியில தான் இருப்பேன்னு போனான் பாரு. அவன் வீர. எதிர்த்துட்டு போனான் பாரு. அவன் வீர. இந்த அரக்கனை எதிர்த்துட்டு போனான் பாரு. அவன் வீர. கேவலம். இந்த அரக்கனுக்கு பயந்து 25 வருஷம் இவனுக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்க நீ வீர. இவன் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க நீ வீர. அடிமை. சொன்ன வேலையெல்லாம் செய்வனுக்கு பேர் என்ன தெரியுமல்ல? கொத்தடிமை. நீ ஒரு கொத்தடிமைடா. இவன் போடுற எலும்பு துண்டுக்காக அவன் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க நீ வீர. உன் சொத்து வேண்டாம் சகு வேண்டாம்னு போனான் பாரு. அவன் வீரன்டா. 13 வயசுலயே தன்னந்தனியா போராடி வாய்க்கலை வச்சு அடைஞ்சுக்கான் பாரு. அவன் வீர. அப்பன் சொத்துக்காகவே அவன் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு கிடக்க நீ வீர. உனக்கு இப்படி பேசுறதுக்கு யார் தைரியம் கொடுத்தா? யார் கொடுத்தது? எங்க அம்மா அப்பா ஒண்ணு உங்களை கேட்டுட்டு என்ன பெத்தலையே. உங்களை கேட்டு பிறக்காதப்போ என் மேல இவ்வளவு அதிகாரம் செலுத்துறதுக்கு மட்டும் உங்களுக்கு எப்படி உரிமை வந்தது? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. நீ வீரன் கிடையாது, நீ ஒரு அடிமை. அடிமுட்டாள். பாய முடிருங்க. இவர் பேச்ச கேட்டு ஆடிட்டு இருக்கல்ல, கடைசி காலத்துல ஒரு துணை கூட இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்பட போறன்னு மட்டும் பாரு. உன்னை நம்பி ஒருத்தி கூட உன் கூட வாழ வர மாட்டா. என்னமோ அவளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து ஆளாடி மேய்க்கிறேன், இவளை தூக்கிட்டு வந்து சாணியில போட்டுருவேன், அவளை தூக்கிட்டு வந்து அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு பேசுறிய. உன்னால அவன் நிழல கூட தொட முடிஞ்சது. நிழல தொட போனதுக்கே செருப்படி வாங்கிட்டு வந்த நடனே. தைரியம் தான் ஒரு ஆம்பளை முன்னாடி ஒரு பொம்பளை பேசிக்கிட்டு நிப்ப. நான் உனக்கு தைரியமா ஒரு சவால் விடுறேன். ஏய் விக்ரம், ஒரு பொண்ணு மனசை நீ இடம் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி என் அக்கா இவன் கால விழுவா. அதுக்கு நான் பொறுப்பே. மிரட்டியே வாங்கி பாரு. ஒரு பொண்ணு மனசுல இடம் பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அப்ப தெரியும். சரி, நான் உனக்கு ஒரு சலுகையே தாரேன். நீ மிரட்டியாவ மனசுல இடம் பிடிச்சிரு. மனசுல இடம் பிடிச்சி உன்னை நம்பி கைய பிடிச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டானா அடுத்த நொடி என் அண்ணக்கிளியக்கா உங்க அப்பன் கால விழுந்து மன்னிப்பு கேப்பா. பா. என்னடா இவ்வளவு தைரியமா சவால் விட்டுட்டு போறாளேன்னு பாக்குறீங்களா?
அதுவும் அன்னக்கிட்டே கால விழ வைப்பேன்னு சொல்லி சவால் விடுறாள் என்ன போக்குறீங்களா? ஆமா, 40 வருஷமா உன் அப்பா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 4 குழந்தைங்களையும் பெத்துக்கிட்டேன். ஆனா உன் அப்பா செத்தா நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டேன். அவன் பேரு என் உதட்டுல கூட வராது. இன்னும் 40 வருஷம் உங்க அப்பா என் கூடயே இருந்தாலும் சரி, அவன் பேரு கூட என் வாயில வராது. அவன் செத்தாலும் நான் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்த மாட்டேன். 40 வருஷம் ஒன்னா வாழ்ந்துமே உன் அப்பனால என் மனசுல இடம் பிடிக்க முடியல. நீ அரசியல புடி இல்ல மண்ணாங்கட்டிய புடி இல்ல அவளை கொல்லி இவளை கொல்லி இல்ல அவளை அடிமையா கூட்டிட்டு வா இவளை அடிமையா கூட்டிட்டு வா. நான் சொன்ன மாதிரி ஒருத்தி மனசுல நீ இடம் பிடிச்சா நீ ஆம்பள வீரன் நான் ஒத்துக்கிட்டு என் அண்ணக்கடி அக்கால இவன் கால விழ வைக்கிறேன். பந்தயத்துக்கு நான் ரெடி. நீ ரெடியா? பணத்தை வீசினா 1000 பேர் தேடி வருவாள்வ. இந்த முட்டாள் மனுஷனுக்கு நீ அடிமை. டேய், நாம கிட்ட இருக்க சொத்துக்கு அவன் இவனு பொண்ணு கொடுத்தா ரெடியா இருப்பான்டா. உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஒரு பொண்ணு மனசுல நான் இடம் பிடிக்கணுமா? புரியுதா? நீங்க பணத்தை வீசி வந்தா அவ பேரு பொண்டாட்டி இல்ல. என்ன வாயடிச்சு நிக்கிற? நீங்களா